இந்த வீடியோவில் நாம் அப்பளக்கூட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்பளக்கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த கடலப்பருப்பை நல்லா அலசி அந்த குக்கரில் போட்டுக்கோங்க. அலசி அந்த குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நறுக்கி வச்சு வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் நம்ம மூடிடலாம். மூடிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் விடுங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு, இறக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை தரங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலப்பருப்பெல்லாம் வெந்திருக்கும். அது பாருங்கள், கடலப்பருப்பெல்லாம் வெந்து போச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காயிட்டு வந்துட்டு அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பளத்தை பொரிச்சு இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு இந்த கடலப்பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடுங்க. அதை இப்போ அதை நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க, போதும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா தூளாக்கிக்குங்க. பிசைஞ்சுக்குங்க கையிலேயே. கொஞ்சம் கொலன்னு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொலன்னு பிசைஞ்சுக்குங்க. அதை எடுத்து அது கொதிக்குதில்ல, அதில் எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த அப்பளத்தை பொரிச்சு வச்சுருந்தா அதில் நல்லா பொடியாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து அப்படியே அந்த கடாயில் போட்டுக்கோங்க. ரொம்ப தூளாக நசுக்கிடாதுங்க. அப்பளத்தை ஒரு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. ரொம்ப கட்டியாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் தனியாக இருந்தாலும் அது கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவு போதும். நல்லா கொதித்து அப்பளமும் அந்த கூட்டியெல்லாம் கொதித்து வந்துருச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இதை எடுத்து நீங்கள் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இறக்க போகிறோம், அதனால் கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்பளக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.